விஜய் சேதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சுதுவம் 2ல் வந்து சுதுவமில் வந்து தாஸ்ன்ற கேரக்டராக விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சுதுவம் 2ல் தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்குது. அதை நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? ஓகே, ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது. நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டு, அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. சிவா சார் எங்க சார்? யாரு? சார் வணக்கம். நீங்கள் வள்ளல் எனக்கு தெரியும், அது எங்கள் சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்போல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 பவுனை வாங்கி கொடுக்கறது கூட இருக்குது. இந்த படம் ஹிட் ஆனால் ஒருவேளை நீங்கள் பண்ணுவீங்களா சார்? நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிங்க? வள்ளல்னு சொன்னேன். அதை நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? ஓகே, அதனால் நம்ம பண்ணுறது வெளியில் தெரியாமல் தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன. இல்லை, ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தால் அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றது. சார் கொஸ்டின் சாருங்க சார். சிவா சார், ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆகிடுச்சு. ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சர்ச்சையும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் ஏதாவது தாஜா பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுறேன், சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்லை சார், நீங்கள் வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம இந்த எர்த்து, கேலக்ஸி, அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டு, அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது சந்திரசேகர் சாரை சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன். என்ன கூட சொல்லுவாங்க, கர்லிங்கர் அந்த மாதிரி இந்த இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலை ராகம் மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார். சார், ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்க்ரீன் பிளேவும் எழுதியிருக்கீங்களே, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? சார், அதான் சார், இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடாது சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும் சார். ஸோ இந்த கதைக்கு, இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும், அந்த யோகியாக இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர், என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் விவாதிச்சு இதோ அதை தாண்டி வந்து சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேப்பரை தூக்கி மூஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த சீன் சூதுவம் கிடையாது, இந்த சீன் சூதுவம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது. அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒன்று வர்றதுக்கு வேலை செய்கிற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார், நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். சூதுகவும் அதெல்லாம் போட்டிங்க, ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பற்றி நம்ம போட்டு தான் அவரை காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனால இல்லை, ஆக்சுவலாக அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க. இது வரைக்கும் இதுவும் ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமாக இருக்கும். போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையுமே. இது வந்து ப்ளஸ் ஃபேக்டர் அப்பு, அதனால இல்லை. பட் இதுலலாம் வந்து அவர்
அவர் மிஸ்ஸஸ் சிவா அவர்கள் நடிக்கும் தான் போட்டுட்ருக்கோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பார்ட் 3 கண்டிப்பா எடுப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்து எடுக்கிறாங்க. இல்லை 100% இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து மிஸ்ஸஸ் சிவா சார் அண்ட் இஸ் கேங்கு அப்படியே இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க. இதோட ஆடடாக ஒரு பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நான் நம்புறேன்னு பேர் தான் அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான். அவர் இல்லாமல் சூதுகம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க சார். ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூதுகம் 2 ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சேதுபதி நடித்தாங்க. ஏன் அவர் இதை போடல? அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவானா இருக்கிறதுனால போட்டிங்களா, இல்லை அவர் காமெடி வேஸில் அடிச்சு தூக்கிடுவார், விஜய் சேதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லை, சூதுகம்லேயே காமெடி பின்னிருப்பார் அவர் வந்து வெறித்தலும். அப்போ வந்து காமெடி பண்ணாரு. இல்லை வந்து அந்த கேரக்டரே இல்லை. இப்போ வந்து இந்த சூதுகம் 2ல வந்து விஜய் சேதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுகம் 2ல வந்து சூதுகம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டராக விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுகம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்குது, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்குது. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்குது அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கலை. இஸ் கேரக்டர் இஸ் என்டர்லி டிஃபரண்ட். அந்த யூனிவர்ஸுக்குள்ளே இவரும் ஒரு கேரக்டராக உள்ளே வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்னா, இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்கள கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கி ரிவ்யூஸ்ன்றதை பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும், முதல் ஆனந்தவுடன் இந்த மாதிரி மாலை முரசு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிற காலம் டீ கடைக்கு போவோம். அங்கே டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி டீ கடையில் உட்காந்து பேசுகிறது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன்னு நான் பார்க்குறேன். எவால்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை, யதார்த்தம். இன்றைக்கி யதார்த்தம் என்னென்னா, யூடியூப்பில் போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்பில் யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்றைக்கி இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டால் நமக்கு நல்லது. இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணாம போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இது மற்றவங்களுக்கு போல நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பலை.